வணக்கம். மகேஸ்வரி ஆனந்த் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை அல்வா. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த 1 டம்ளர் கோதுமை மாவுக்கு 2 டம்ளர் சுகர் எடுத்துக்கணும். இந்த 1 டம்ளரில் 3/4 டம்ளர் சுகர் பாகு செய்யிருக்கு. மொத்தம் 2.25 டம்ளர். அப்புறம் வறுத்த முந்திரி எடுத்திருக்கேன். தேவையான அளவு நெய் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டம்ளர் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவு பனைவோம் இல்லையா, அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பனையிற மாதிரி பனைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு எப்படி சாஃப்டாக பனையிறோமோ அதே மாதிரி சாஃப்டாக பனையணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பனைஞ்சிக்கணும். நம்ம பனைஞ்சிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்தோம் இல்லையா, அதே அளவு 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இல்லைன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படி தண்ணி ஊற்றி 5 மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம 5 மணி நேரம் நம்ம ஊற வைக்கிறதுனால நல்லா பால் வரும். பால் வந்தால் நல்லா அல்வா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 5 மணி நேரம் கழித்து நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கணும். நம்ம 5 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி ஊற வைக்கிறதுனால நல்லா பால் வந்திருக்கும். நல்லா கரைச்சாச்சு. பாருங்கள், இப்போது கோதுமை பால் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். சக்கை நிறைய வரும். அந்த சக்கை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பால் மட்டும்தான் நமக்கு வேணும். அதனால் ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு சக்கை வரும். அந்த சக்கை நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை பால் ஆட் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் நல்லா சூடாகட்டும் கோதுமை பால். அது வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கு நடுவே நம்ம 3/4 டம்ளர் சுகர் சொன்னோம் இல்லையா, அதில் சுகர் கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் சுகர் ஆட் பண்ணணும். நம்ம அதுக்குள்ளே 2 டம்ளர் சுகர் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கட்டிப்படாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுகர் பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு நெய்யோ தண்ணியோ எதுவுமே ஊற்ற வேண்டாம். நம்ம வெறும் இதில் வணக்கினாவே போதும். பாருங்கள், ரெடியாக ஆரம்பிக்குது. லைட்டாக சிம்மில் வச்சே வணக்குங்க. இன்னும் அடி பிடிச்சோம். அதனால ஸ்லிம்லேயே இருக்கட்டும். கடைசி வரைக்குமே ஸ்லிம்மில் இருக்கட்டும். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம கோதுமை பாலுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஊற்றின உடனேயே நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா கெட்டி பட்டுரும். அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற அதே கலருக்கு வந்துடும். நெய் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம எந்த கலருமே சேர்த்த வேண்டியதில்லை. நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணி ஊற்றினோம் இல்லையா, அதோட கலருக்கு அல்வா கலர் வந்துடும்.
பாருங்கள் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நெய் வந்து நம்ம வந்து நடுவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டே இருக்கணும். நம்ம அல்வா ரெடி ஆகிற வரைக்கும் ஒரே அடியாக சேர்த்தாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. பாருங்கள் இப்போது பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ரெடி ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த பக்குவத்துக்கு வரணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கடையில் வாங்குகிற அதே டேஸ்டியான அல்வா நமக்கு கிடைக்கும். பார்க்கவே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லையா? இப்போது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு. கொஞ்சம் லூஸாக இருக்கும்போதே நம்ம இறக்கிடணும். இப்போது கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.